ஏலிம் தமிழ் திருச்சபை வழங்கும் வேதமே வெளிச்சம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். Let's go to the 1 Thessalonians chapter 4 verse 13. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருக்கிறது எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்றாங்க. இப்போ பாருங்க, this is called a rapture. இப்போ the dispensation chart goes like this. நல்லா கவனிங்க, the dispensation chart goes like this. அநேக பைபிள் காலேஜில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இது. எல்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. dispensation chart goes like this. This is the Moses law and Jesus comes here. This is his first coming. நல்லா கவனிங்க. இப்போ அவர் மரிச்சு மேலே உயிரோடு எழுந்துட்டார். இதுதான் 33 ஆண்டில் அவர் செய்த காரியம். This is the gospel. நல்லா கவனிங்க. இப்போ சபை உண்டாக்கப்பட்டு விட்டது. சபை யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவினால் ஆரம்பிக்கப்பட்டது. சபை கிறிஸ்துவினால் ஆரம்பிக்கப்பட்டது. So this is called grace period. அனுகிரகத்தின் காலம். ஐசையா சாப்டர் 61ல தேவன் வருகிற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்து, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அனுகிரக காலத்தோடு கர்த்தர் வாசித்ததை சுருட்டி அவரிடத்துல கொடுத்து, பணிவிடைக்காரரிடத்துல கொடுத்து விட்டு உட்கார்ந்து விட்டாராம். So there is no தேவ நீதி கிடையாது. தேவ நீதி வெளிப்படக்கூடிய நாளில நீங்களும் நானும் இல்லை. தேவனுடைய நீதி உங்களுக்கும் எனக்கும், ரட்சிக்கப்பட்டவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் சகோதரர்களுக்கு இல்லை. தேவ நீதி உங்கள் மேல வராது. யாராவது உங்க மேல சாபம் இருக்குன்னு சொன்னா நம்பாதீங்க. பொய்யான கள்ள உபதேசம் உங்க மேல வந்து, பிரதர் நீங்க அவரை இப்ப பாருங்க, இன்னைக்கெல்லாம் டைம் எடுத்து வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் ப்ரீச் பண்ணா, ஐயோ அவரா போரு, சும்மா கதையா அழுந்துன்னு இருக்கிறாரு. என்னங்க பண்ணணும்? அப்ப சர்ச்சுக்கு நான் போய் நிக்கணும் பாஸ்டர் முன்னாடி. நின்ற உடனே பாஸ்டர் அப்படின்னு ஊதுன உடனே நான் ஆடி விழுந்துடணும். இதுதான் இன்னைக்கு பெரிய கிமிக்ஸ் தான். இப்ப பெரிய சர்ச் அதுதான் ஃபேமஸா இருக்கு. சத்தியத்தை அறிகிற மனசு இல்ல. இன்னைக்கு சத்தியத்தை அறிய மனது இல்லை. மனக்கண்ணை குருடாக்குறான் அவன். இதெல்லாம் ரகசியம். இந்த அறிவு உங்களுக்கு இல்லை. இந்த ரகசியம் வெளிப்பட சாத்தான் தடை போடுறான். ஆகவேதான் இப்பேற்பட்ட வேத ரகசியங்களை ரைட்லி டிவைட் த வேர்ட் அப்படின்னு சொல்றான். பாருங்க, ரைட்லி 2 தீமோத்தேயு 2:15 2:15 இருக்கு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகித்து, ரைட்லி டிவைட் த வேர்ட்.
இன்னைக்கு இதை விரும்பல ஜனங்க. இன்னைக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய gimmicks தான் நம்புறாங்க. No, our church people should not believe on those gimmicks. Do not believe it. We believe on the prophecy. We believe on speaking in tongues. We believe on the laying hands on the people and the people are anointed with the Holy Ghost. Yes, of course, that's all biblical scripture. நாங்க அதெல்லாம் நம்புறோம். But at the same time, வேதத்தின் ரகசியங்கள், ஆராய்ந்து சத்தியத்தை அறிந்து கொள். இந்த சத்தியம் தான் உன்னை எல்லா வகையான உலகத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளது. சபைக்கு வருகிற பொழுது பாஸ்டரை பார்க்க வராதீங்க. Do not come to see me. I have not come here to see you, my brothers and sisters. Excuse me if my language is very hard. I'm sorry. We are not come here to see one another. நாம் எல்லோரும் சகோதரர்களாம் ஒருமித்து அவரை பார்க்க வருகிறோம். சபையில் அவர் நாமம் மகிமைப்படணும். இந்த இடத்துல லா இப்போ இங்க மேல போயிட்டார் ஆண்டவர், சபை உண்டாயிடுச்சு. கிரேஸ் பீரியட்ல இருக்கிறோம் நம்ம எல்லாரும். All saved people, all saved people will go to heaven. பக்கத்துல இடிச்சு சொல்லு, நான் ஹெவன்ல கண்டிப்பா. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சொன்னீங்கன்னா போயிடுவீங்க. சொல்லுங்க ஆமென். சொன்னீங்கன்னா போயிடுங்க. இன்னைக்கே இல்ல, கொஞ்ச நாள் ஆகும். All saved people. இப்போ என்னமா நடக்குது? இப்போ all saved people should go to heaven இல்ல? இப்போ ஆண்டவர், நிறைய பேர் ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க. இரண்டாம் ரகசிய வருகை not on the earth. I'm sorry, it is not a second coming. It's called a secret coming. Greek word la, it's called harpazo. harpazo அப்படினா caught up, திடீர்னு எடுத்துக்கொள்ளப்படுதல், திடீர்னு காணாம போயிடுறது. பிலிப்பு திடீர்னு காணாம போயிட்டான், அதான் பைபிள் சொல்றது. அப்படி தானே? அநேக உருவங்கள் இருக்கு சபையில. சரி, இது நான் சொல்லிட்டு அப்புறமா அதை சொல்றேன். இங்க பாருங்க, அப்போ இந்த all saved people should go to heaven. The Spirit of God, that's why the Spirit of God is guaranteed. Guarantee அப்படினா முத்திரை. You are sealed. சொல்லுங்க, தலைமையில கை சொல்லுங்க, I am sealed. பக்கத்துல இடிச்சு சொல்லுங்க, you are sealed. சும்மா சொல்லுங்களேன், you are sealed. ஆமென். ஏன் அப்படி அடி சொல்லலாம்? கொஞ்சம் இன்டராக்ஷனுக்காக. இப்போ என்ன பண்ணுதான், நாள் ஒன்று நாள் வரும், நாம் எல்லாரும் மேல போயிடுவோமா. ஆண்டவர் வருவாராம், நடுவானுல மேகத்துல அவர் வர போறாராம். கடைசி எக்காலம் தொனிக்குமா. அப்பனா அதுக்கு முன்னாடி எத்தனையோ எக்காலம் இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடைசி எக்காலம் தொனிச்சிச்சான். அப்போ தேவன் அப்படியே வானில வர்றார். வானில வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். யாருங்க அது? அப்போ இப்ப எத்தனையோ பேர், உங்க தாத்தா, உங்க அம்மா, அப்பா, மாமா, மச்சான், சொந்தக்காரங்க, பங்காளிங்க எல்லாரும் செத்து போயிருப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எங்க போறாங்க? அவங்க இயேசு விசுவசித்து ஏற்றுக்கொண்டவங்க எங்க? சரீரம் கீழே போயிடுச்சே. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எங்க போவாங்க? சொல்லுங்க, சொல்லுங்களேன். பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா, உயிர்த்தெழுந்த அப்புறமா எல்லாம் மேல போயிட்டாங்க இல்ல? அப்படிதானே? அப்படிதான் நம்புறீங்களாங்க? என்னங்க இவ்வளவு சொன்னா கூட அவ்வளவு நம்பிக்கை வரமாட்டேங்குது. அப்படிலாம் இன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுமா பிரசங்க நம்புறீங்க? ஜனங்க லைக் பண்றாங்க. பைபிள் படிச்சியா? ஜெபம் பண்ணியா? உன் முழங்கால காட்டு, கொத்தெல்லாம் இருக்கா? இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி கை நீட்டி பிரசங்கம் பண்ணும். ஐயோ ஐயோ ஐயோ, அவர் தான் யா கிரேட் பிரசங்க. யார்? எக்ஸ்கியூஸ் மீ, தேவன் நீதியை என் கர்த்தரை சுட்டிட்டாரு, நீ நானும் அதை திறக்கக்கூடாது. ரகசிய வருகையில் நம்ம போயிட்டோம். எல்லா saved people will go. அதுக்கப்புறமா வேதம் சொல்லுகிறது, 7 ஆண்டுகள் உபத்திரவம் நடக்கும். அந்த 7 ஆண்டுகள் 3 ஆண்டா 2 பிரிவா இருக்கு. அந்த ரகசியத்தெல்லாம் அப்புறமா நான் பேசுறேன். இன்னைக்கு இந்த ரகசியத்தை மாத்திரம் பேசலாம். அல்லேலூயா. இப்போ இங்க போயிடுவோம். இங்க போன இப்போ வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆவது நாள், 7ஆவது நாள்ல ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். ஒரு ஆண்டு, ஒரு நாள் 1000 வருஷம் ஆண்டவருக்கு. என் பைபிள் சொல்லுது, ஆதாம் படைக்கப்பட்ட முதல் நாள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய நாள் வரைக்கும் 4000 ஆண்டு. இயேசு கிறிஸ்து வந்த நாள்ல இருந்து
ராப்சர் வரைக்கும் 2000 ஆண்டு. அப்ப எவ்வளவு ஆச்சுங்க? 6000 ஆண்டு. இப்ப எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு அக்கார்டிங் டு காட்ஸ் பிளான்? 6 days முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த 6 நாள் முடிஞ்ச உடனே கர்த்தர் என்ன பண்ணணும்? ஓய்ந்து இருக்கணும். எத்தனை நாள் ஓய்ந்து இருக்கணும்? ஒரு நாள் ஓய்ந்து இருக்கணும். ஒரு நாள் கர்த்தருடைய பார்வையில் எத்தனை வருடங்கள்? அதுதான் 1000 வருட அரசாட்சி. 1000 years millennial kingdom. அதன் பின்பு என்னங்க நடக்கும்? நித்தியமாய் நாம் தேவனோடு கூட இருப்போம். அல்லேலூயா. அந்த ரகசியம் அப்புறமா பேசுறேன். சரிங்க, இந்த ரகசியம் என்னங்க? இதுனா எனக்கு புரியலையே பாஸ்டர், என்ன நடக்கும் அப்போ அங்க? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இத குறிச்ச வெளிப்பாடு இல்லை, ஆனா புதை பொருள் இருந்தது. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல, இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா there were many typologies about rapture. There were many typologies. Ecclesiastical view. ஐயா நல்லா கவனிங்க, நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், வேதத்தை நீங்க தியானிக்கிற பொழுது முதல்ல ஆப்பிள் பழத்தை போல தின்னக்கூடிய வசனங்கள்லாம் உண்டு. எல்லா சங்கீதங்களும் என் இயேசு கிறிஸ்துவை குறித்த தாவீது எழுதின சங்கீதங்கள் அல்ல. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு புத்தகமும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்று மிகவும் திருஷ்டாந்தமாய் இங்கே நாங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மணவாட்டி ஆகிய சபை மணவாளனுடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்ற குறிக்கோளோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்குவான். யார் உன்னதமானவருடைய மறைவன்? நீங்களா, நானா? இல்ல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர். அதுபோல அநேக திருஷ்டாந்தங்கள் ரகசிய வருகையை குறித்து வேதத்தில் புதைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அவைகள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆகவே நீங்களும் நானும் பாக்கியவான்கள். என்னங்க ரகசியம்? ஏனோக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏனோக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏனோக்கு என்ன பண்ணா? ஏனோக்கு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போயிட்டான். ஆங்கிலத்தில் இப்படியா இருக்கு, ஏனோக் walked with God and he was not found among men because the God took him. என்னங்க இது அதிசயமா இருக்கு? காணாம போயிட்டான். மரணத்தை பார்க்கலையா? யார் 2 பேர் மரணத்தை பார்க்கல? எலியா and ஏனோக்கு. நோக்கு அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணாரு. நோவாவை பார்த்தாராம். பாவத்துக்கா நோ அப்படின்னானா, அதுக்குதான் அவனுக்கு நோவான்னு பேர் வச்சிட்டாராம். எலியா the fire chariots came. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிச்சு பாருங்க. Fire chariots came, the fire horses came, and the whirlwindல சுழல் காற்றுல அவன் ஸ்ட்ரைட்டா போயிட்டான் மேல. This is the typology of rapture. மறுரூபமாக்கப்படுவோம். எப்படிங்க? இமை பொழுதுல மறுரூபமாக்கப்படுவோமா? ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்கு. அடிக்கடி நான் இதை சொல்ற ஒரு காரியம் ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்கு. என்ன அப்படின்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50-52 வரை நான் வாசிச்ச ஸ்கிரிப்சர்ல இமை பொழுது இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா இருக்கு? twinkling of an eye. What is the twinkling of an eye? இமை பொழுதுனா சிமிட்டணும் இல்லையா? அப்போ இமை பொழுதுனா என்ன? blink of an eye. twinkling of an eye என்ன இருக்கு? 60 times faster than a blink of an eye. Wow. அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் வீல் விண்டு வந்துரும். எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். நம்ம போயிடுவோம். நமக்கு செத்த முன்னாடி இயேசு கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் இறந்தாங்க தெரியுமா? அவங்க ஆவி நேரா வரும் கீழே. அவங்க சரீரம் கீழே இருக்கும், பூமியில புதைக்கப்பட்டிருக்கும். அந்த சரீரத்துல புகுந்து அந்த சரீரத்திலே எழுந்திருப்பாங்க. அதனால்தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுகிற பொழுது மத்தேயு 28ல நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அநேகர் கல்லறையிலிருந்து புறப்பட்டு வந்து அநேக நாட்கள் எருசலேம் வீதியில காணப்பட்டாங்களாம் அவங்க உயிரோடு. அல்லேலூயா. அப்ப உயிரோடு எழுப்பப்பட்டு குயிக்கா மறுரூபமாயி நடுவான்ல ஆகாயத்துல ஆண்டவர் நிக்கிறார் பாருங்க, அவங்க கிட்ட போவாராம். அதன் பின்பு உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் மறுரூபமாயிடுவோமா? ஏனோக்கு மறுரூபமாய் போன மாதிரி, எலியா மறுரூபமாய் போன மாதிரி. அடுத்து பாருங்க, நோவா பெருவெள்ளம். ஆண்டவர் சொன்னாரு நோவா கிட்ட, மகனே ஒரு போட்டை நீ போடு, நீ ஆயத்தப்படுத்து, 7 நாளுக்குள்ள மழை வரும். எல்லாம் சொல்லுங்க 7 நாள்.
அப்படி ஏதோ வாசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? 7 நாளுக்குள்ள மழை வரும். Have you ever noticed the word 7 days? What is 7 days means? 1 week. So it means ரட்சிக்கப்பட்ட நோவாவும் அவன் குடும்பத்தை 8 பேரும் வந்து பேழைக்குள்ள வந்துட்டாங்க. உடனே மழை வரல. God gave 7 days to the humanity. It means இங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்டு போயிடுவோம், உடனே தேவனுடைய ராஜ்யம் இந்த 7வது நாள் ஓய்ந்திருப்பு வராது. தானியேலுடைய 12ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட 25, 26, 27 வசனத்தின்படி Daniel's 70th week இங்க ஆரம்பிக்கும். That is called 7 years. 7 years. 7 years is equivalent to 1 week. That is the typology mentioned in the Noah's Ark. மேல போயிட்டான் ஒரு வாரம், அப்புறமா தான் மழை வந்தது. God will give 1 week for the humanity to repent and come back to his kingdom again. Bible says in Revelation chapter 6, 9, 11 and also Revelation chapter 7 and 9 says there will be multitude of people will be saved during the 7 years. That's a different revelation. அப்ப மேல இதுக்கு போயிட்டோம். அப்ப நோவானுடைய சோதோம் குமோரோ ஆண்டவர் சொல்றாரு, லோத்து இந்த இடத்துல இருந்து நீ போற வரைக்கும் என்னால இந்த பட்டணத்தை அழிக்க முடியாது. ஏன்? ஒரு நீதிமான், அவன் பலி செலுத்தி நீதிமான் இல்லைங்க. ஆபிரகாம் பலியில நீதிமான் ஆகல, விசுவாசத்துல நீதிமான் ஆவனா. நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளை, விசுவாசத்துல நீங்க நீதிமானா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீதிமானாகிய நீயும் உன் குடும்பமும் இந்த இடத்துல இருக்கிற பொழுது God will not pour out his wrath on the earth. Hallelujah. That's the mystery. Amen. Praise the Lord. இடிச்சு சொல்லுங்க, நிச்சயமா நான் போயிடுவேங்க. இப்ப நம்புறேன், சொல்லுங்க. யோசேப்பு பாருங்க, ஜோசப் is a type of Christ. யோசேப்பு படிச்சிருக்கீங்களா? அவன் ஜென்டைல் பிரைட் எடுத்துக்கிட்டான். இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறவன். புறஜாதி மனைவி எடுத்துக்கிட்டான். இயேசு கிறிஸ்து புறஜாதி மனைவி ஆகிய உன்னியும் எண்ணையும் அவர் எடுத்துக்கொண்டார். நல்லா கவனிங்க, கொஞ்சம் தூக்கமா தான் இருக்கும், பட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. And my brothers and sisters, Bible says after that the world suffered for 7 years famine. அப்படிதானங்க? இப்போ யோசேப்பு சொல்றான், சொன்ன உடனே அந்த தரிசனம் எல்லாம் வருது. 7 வருடம் நல்லா செழிப்பு இருக்கும், 7 வருடம் உபத்திரவம். அவன் போயிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் 7 வருஷம் பஞ்சம் வந்துச்சு. அல்லேலூயா. அதாவது இட் மீன்ஸ் அந்த ஜென்டல் பிரைட் அவன் எடுத்துக்கிட்ட அப்புறமா தான் ஃபெமைன் வந்துச்சு. ஜென்டல் பிரைட் ஆகிய உன்னையும் என்னையும் இயேசு கிறிஸ்து இங்க எடுத்துக்கிட்ட அப்புறமா தான் இந்த உலகத்துல 7 ஆண்டு ஃபெமைன் வரும். ஹalleluya. That's the revelation. Amen. Praise the Lord. Wow, I'm so excited. ராகாப் யாரா படிச்சிருக்கீங்களா? ராகாப் எத்தனை பேர் தெரியும்? ஜோஷுவா chapter 6, I mean 6க்கு முன்னாடி 3, 4, 5 எல்லாம் படிச்சீங்கன்னா ராகாபை குறித்து வேதம் சொல்லுது, அவள் ஒரு she was a harlot, she was a வேசி. அவ என்ன பண்ணா, இப்போ என்ன பண்ணா 7 முறை சுத்தி வரணும். எல்லாம் சொல்லுங்க, 7 முறை. அப்படின்னா 7 ட்ரிபுலேஷன் ஆண்டு. இப்போ இந்த 7 முறை சுத்தி வந்து அதை அலங்க விழணும். இந்த அலங்கத்தை அவங்க அந்த எரிக்கோ அலங்கத்தை சுத்துவதற்கு முன்னாடி ராகாப் அந்த இடத்துல இருந்து நீக்கப்பட்டு விட்டாள். ராகாப் அவள் ஒரு வேசி. It means she was a sinner, but she became righteous because of the faith that she had on the red robe. Hallelujah. அவ சொன்னா, அந்த சிவப்பு நூல் கயிறை நான் தொங்க விடு, அப்ப நீ ரட்சிக்கப்பட்டுருவே அப்படின்னு சொன்னால, அதை நம்புனா. ராகாபு, நீங்களும் நானும் ராகாபுக்கு அடையாளம். பாவமாய் இருந்த உன்னையும் என்னையும் உன் நீதி பரிசுத்தமாய் மாத்தல. அந்த ரெட் ரோப், ஸ்கார்லெட் ரெட் is the blood of Jesus Christ made you and me righteous and cleanses completely. You and me now clean. Hallelujah. Wow. உன் இருதயத்துல பைபிள் சொல்லுது, உன் இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்படியே தலைமையில வச்சுட்டு 2 பேர் பின்னாடி நில்லுங்க பிரதர். யார்? இவர் 30 வருஷம் ரட்சிக்கப்பட்டு அந்நிய பாஷை பேசுறவர், ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ண வர்றாரு. இப்படி புரியுதுங்களா? நல்லா தெரியுங்களா? சரிங்களா? ஓகேவா? நல்லா வரும். தம்பி வா, இங்க வா. ரமேஷ் வாங்க பிரதர். நீங்களும் சார்ல்ஸ் பிரதர் வாங்க. ஃபெட்ரிக் பிரதர் வாங்க.
வாங்க வாங்க, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனோட பண்ணும், டைம் இருக்கு, வாங்க. இப்போ யார் ஜெபம் பண்ண வரீங்க? நீங்கள் தான். யார்? வா வா வா. இவர் தான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவர், நல்லா அந்நிய பாஷை பேசுகிறவர், வரங்கள் கிரியை செய்து இவருக்கு. வா ஆமாம், கிரியை செய்ய. ஏன் அப்படியான்னு டவுட்டாக இருக்குது இவனுக்கு. விசுவாசிக்கிறதுனால நடக்கிற அடையாளம், நீ விசுவாசின்னா அது உனக்குள்ள நடக்கணும். மார்க்கு 16:16. ஆமென். சரி, இது சொல்லுது, பைபிள் சொல்லுது. இப்போ இவர் வராரு, ஜெபம் பண்ண வராரு என்கிட்ட. நான் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர், பாஸ்டர் ஸ்டான்லி உட்காந்துக்கிறாரு அப்படி. கெஸ்ட் ஸ்பீக்கர்னு பாஸ்டர் ஸ்டான்லி சொல்லிட்டாரு, கெஸ்ட் ஸ்பீக்கர் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்கன்னு. உடனே வர்றார். உடனே தம்பி வாங்க, 2 பேர் பின்னாடி நில்லுங்க அப்படின்னா, he is mentally prepared that he will fall. இதுதான் டெக்னிக். என்னங்க புரியுதா சொல்றது? அப்படி நில்லுங்க, 2 பேர் பின்னாடி நில்லுங்க. ஏசு நாமத்தினால இன்னைக்கு வெளியில வரணும், அது இன்னைக்கு வெளில வந்துடும் தம்பி அப்படின்னா, how crap, how garbage is that? He is a saved person and the Spirit of God is living inside in him. How dare the devils and the demons can reside inside in him? எப்படிங்க பரிசுத்த ஆவி உள்ள இருக்கிறப்போ அசுத்த ஆவி உள்ள இருக்க முடியும்? It cannot go together. பசுத்துக்கும் அசுத்தத்துக்கும் சம்பந்தம் ஏது? என் வேதம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு நிறைய 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 ஊழியக்காரர்கள் கிமிக்ஸ் பண்ணி ஏமாத்துறாங்க எல்லாரும். நம்பாதே, சத்தியத்துல உறுதி இல்லாத ஆத்துமாக்களை அவன் பிடித்துக் கொள்வான்ட்டு பைபிள் சொல்லுது. இந்த சபையில வேதத்தை நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறோம். பாஸ்டர் பத்தி பெருமை அல்ல. The word of God, we feed you with the word of God. Hallelujah. அப்ப நீங்க வார்த்தையில வளரணும். அப்ப நான் வந்து தம்பி உன் மேல 2 பேர் பின்னாடி நில்லுங்க, உன் மேல இருக்கிற ஆவி இன்னைக்கு வெளில வந்துடும் அப்படின்னா, நீ சொன்ன போயா பைபிள் படியா போயிட்டு முதல்ல, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்னு என் பைபிள் சொல்லுது. உனக்குள்ள வேணா இருக்கலாம், போய் செக் பண்ணு. True. Resist the devil, he will flee from you. The devil, the spirit, evil spirit and demons cannot reside inside in you if you are saved person. That's what Bible says, and you have to believe it. Hallelujah. அதனால தான் பாஸ்டர் ஸ்டான்லி எல்லாம் தலைமையில கை வச்சு பேயெல்லாம் ஓட்ட மாட்டாரு. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஓட்டி இருக்கிறோம் நிறைய பேய், ஆனா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பேயெல்லாம் ஓடாது. ஏன் தெரியுமா? அதெல்லாம் ஒரு ஷோ. அதெல்லாம் உடனே வீடியோ எடுத்துன்னு வந்துருவாரு 4 பேர், அவர் படம் எடுத்துட்டு அவர் வந்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம சபையில கிடையாதுங்க. ஏன் பாஸ்டர் ஸ்டான்லி பேயே ஓட்ட மாட்டேன்றாரு அப்படின்னா, பேய் இருந்தா தானே ஓட்டுறதுக்கு. யாருமே இல்லாத கடையில யாருக்கு டீ ஆத்துறது நான்? சொல்லுங்க, யாருக்கு டீ ஆத்த சொல்றீங்க? தேங்க்யூ வெரி மச் பிரதர்ஸ், போங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் டைம். ஐயா பைபிள் சொல்லுது. இப்போ என்ன சொல்லுதுன்னா, நான் where is it? Sorry. ராகாப குறித்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். And Isaiah book of prophecy, it goes like this. என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து, ஏசாயா 26:21, அறைக்குள்ள பிரவேசித்து. அறைக்குள்ள போயிடுனா நோவா ஆர்க் மாதிரி போயிடு. தட்ஸ் a rapture. அறைக்குள்ள பிரவேசித்துக்கொள், உன் கதவை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கொள். அப்படின்னா திரும்பி வெளில வர போறோம்னு அர்த்தம். தட்ஸ் இன்னொரு மிஸ்ட்ரி, நான் அப்புறமா சொல்றேன். ஆமென், அல்லேலூயா. செப்பனியா அதெல்லாம் பாருங்க. செப்பனியா சொல்லுது, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, செப்பனியா 2:3, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள். யார? இயேசு கிறிஸ்துவை தேடுங்க. செப்பனியால எழுதி வச்சிருக்காங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி. நீதியை தேடுங்கள். 1 யோவான் 2:1 சொல்லுது, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ரைச்சஸ். சோ அப்பனா ஜீசஸை தேடுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அடுத்து மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, I am the meek. மத்தேயு 11:29 சொல்றாரு, நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன். மனத்தாழ்மையை உடையவனா இல்ல, I am the meek அப்படின்றார் ஆண்டவர். அப்ப அவரை தேடினா என்ன நடக்குதா? ஒருவேளை கர்த்தருடைய கோபத்திலிருந்து நீ மறைக்கப்பட்டு விடுவாய். பைபிள் சொல்லுது, பாஸ்டர் ஸ்டான்லி சொல்ல, பைபிள் சொல்லுது. Hallelujah. Praise the Lord. What will happen during the rapture? Your body remains on the earth. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்க பாடி இங்க தான் இருக்கும், ஸ்பிரிட் அப்படியே மேல. அந்த சோல் அண்ட் ஸ்பிரிட் சொன்னல உங்களுக்கு, பாருங்க, பாடி சோல் ஸ்பிரிட் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு. இப்போ இந்த பாடி வந்து டெட் ஆயிடுச்சு. பாடி டெட் ஆயிடுச்சு. யூதனும் கிரேக்கர்களும் அந்த காலத்துல அடையாளத்தினால இயேசுகிட்ட வந்தான். எக்ஸ்கியூஸ் மீ,
நீங்களும் நானும் விசுவாசிகளான பொழுது அப்படின்னு பைபிள் இருக்கு. விசுவாசிகளான பொழுது அவரை ஏற்றுக்கொண்டோம். So you and me come to the Christ not because of the signs and wonders, because of the faith that we had, but that we have on Jesus. ராகாப் வந்து ஒரு faith இருந்துச்சு அவகிட்ட. என்னடா இது, என்னவோ கொம்ப என்னது ஸ்கார்லெட் நூலை வந்து வெளியில போடணுமா, 7 முறை சுத்துவானுங்களா, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டுருவோனா அப்படின்னு அவன் அவிசுவாசமா இல்ல, விசுவாசமா இருந்தா. அந்த விசுவாசம் உனக்கு எனக்கு இருக்குது. ஆமென். அப்போ what happens, this spirit and soul joins together. This is the Holy Spirit and it takes you to the eternity. ஆண்டவர் கூட போயிடுது, கூட்டிட்டு போயிடுது. அப்ப என்ன பாடி இருக்கு பாருங்க, உயிரோடு இருக்கிறவங்க அப்படியே கீழே போயிடும் பாடி. அப்போ பைபிள் சொல்லுது அப்ப மேல என்னங்க இருக்கும், ஸ்பிரிட் பாடி. பாடி அப்ப எங்க போச்சு, பாடி கீழே வந்துருச்சு. இப்போ இந்த மாம்சத்துக்கு போயிடணும், அது மண்ணுக்கு போயிடணும். இந்த மண் இயேசு கிறிஸ்து 7 வருஷம் உபத்திரம் முடிஞ்சு இங்க ஒரு வருகை இருக்கு, அதான் செகண்ட் கமிங். அப்போ அவர் கூட நம்ம வருவோமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தாலாட்டு மாதிரி இருக்கா? சரிங்க. அப்புறமா சரி டீப்பா போறோம். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். இது நான் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் 2 பாயிண்ட்ஸ். அதெல்லாம் அப்புறமா டீப்பா நான் போக விரும்பல. அப்புறமா இப்போ என்ன நடக்குதுன்னா, சரிங்க இப்போ இங்க போன உடனே என்ன நடக்குது பாஸ்டர்? அவ்வளவுதான். ஒருத்தர் சொன்னாரு, ஃபுட்போர்டு அடிச்சாவது போயிடணும் பாஸ்டர். ஃபுட்போர்டு அடிச்சாவது போயிட்டா அவ்வளவுதான், நல்ல ஸ்டைலா ஆராம்சே உட்காந்து அப்பாடான்னு கால் மேல காட்டுவேன். இல்ல இல்ல இல்ல, அதுக்கப்புறமா தான் செக்கே வச்சிருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு. ஃபுட்போர்டு அடிச்சு போனீங்களா பரவாயில்ல. அதாவது அங்க பாருங்க, ஏன் 30, 60, 100ன்னு சொல்லணும் ஆண்டவர்? ஏன் 100 மடங்கு கொடுப்பேன்னு ஏன் சொல்லக்கூடாது? அதுல ஒரு கேள்வி இருக்குல்ல, ஒரு வியாக்கியானம் இருக்குல்ல அங்க. அப்போ there will be people who has got 30% of the reward, 60% of the reward and 100% of the reward. நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், சின்ன முதல் பெரிய ஆட்கள் வரைக்கும் நீங்க எல்லாம் 100% ரிவார்ட் பெறுவீங்க. சொன்னவங்க எல்லாம் கண்டிப்பா பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. யாருமே அங்க 30%, 60% எல்லாம் கிடையாது. சரி, எங்க போயிடும் பாஸ்டர்? நேரம் எங்க, அங்க என்னதான் பண்ண போறோம்? போயிட்டு 2 காரியம் நடக்கும். ஒன்னு, we will go and stand before the judgment seat of Christ. கிறிஸ்துவின் நியாய சிங்காசனத்திற்கு முன்னாடி நிற்போம். பாஸ்டர், நியாய சிங்காசனம் பின்னாடி தானே வரணும், இங்க தானே வரணும்? யா, that is a வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. white throne judgment இல்ல இது. இது கிறிஸ்துவின் நியாய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுகிறது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த பலனுக்கு நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாய சிங்காசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 14:10 சொல்லுது, இப்படி இருக்க உன் சகோதரனை குற்றவாளின்னு நீ சொல்றது என்ன? உன்னை உன் சகோதரனை அற்பமா நீ ஏன் எண்ணுகிறாய்? நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்கணுமே. 1 கொரிந்தியர் 3:13 சொல்லுது, அவனுடைய வேலைப்பாடு ஒரு நாள் வெளியாகும். சரிங்க, எல்லாம் ஓகே தான், ஃபுட்போர்டு அடிச்சு போயிட்டீங்க. ஒரு மாதிரி கர்த்தர் சித்தம் இல்லாத ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து அப்படி இப்படி இப்படி அடிச்சு ஃபுட்போர்ட். சரி, அதே மாதிரி நல்லா இருக்கு அந்த டேர்ம். ஃபுட்போர்டு அடிச்சு பரலோகம் போயிட்டோம், நம்ம இங்க எடுத்துன்னு போயிட்டோம். இப்போ என்ன நடக்குது? இப்போ நிக்கணும் ஆண்டவர் முன்னாடி. ஆண்டவர் சொல்லார், மகனே கம் கம் அப்படின்னு. நல்லது கெட்டது நீ என்ன செஞ்ச பாருங்க. அதாவது நாம் எல்லோரும் நன்மைக்காவது, சொல்லுங்களேன் அந்த வார்த்தைய. அப்போ தீமை செஞ்சவனும் அங்க இருப்பான். அப்படிதானே? அப்படிதானங்க? இவெல்லாம் யாரும் எந்த க்ரௌட் அப்படின்னா, இயேசுவை ஏத்துக்கொண்டவங்க. ஆனா பைபிள் சொல்றபடி ஒரு ஜெப வாழ்க்கை இல்ல, ஒரு வேதத்தை அதிகமா அறிகிற ஞானம் இல்ல. நானும் கிறிஸ்தவங்க, ஏதோ சொன்னாங்க ஏத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதாங்க, பரலோகம் போயிடுறாங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் கேட்பார், எனக்காக என்ன செஞ்ச? What did you do for me when you are on the earth? நான் உனக்காக இதை செஞ்சனே, what did you do for me? என்ன செஞ்ச? வா. ஆண்டவர் கேட்பார், இவர் பேர் எடு, விஜி, வாங்க நேரா வா. உடனே கூப்பிடுவார் ஆண்டவர், வாப்பா, சாரி.
கொடு வா. நியாய சிங்காசனம் கை கட்டினில்ல, நியாய சிங்காசனம் நிற்கிறாரு இவர். நியாய சிங்காசனம் நிற்கிறப்போ வந்து அவர் சொல்லுவார், ஆண்டவர் தூதர்கள்லாம் இருப்பாங்க, உடனே வாசிப்பாங்க, இவர் இத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக செய்தார், இத்தனை உருவாக்குனார், என்னங்க ஸ்பீக்கர் எல்லாம் நல்லா வச்சாரு, டெய்லி சேர் எடுத்து போட்டாரு, எல்லாரும் பாக்குறீங்க, எல்லாரும் சர்ச் முடிஞ்ச உடனே ஓடிடுறீங்க. ஆனா என் பிள்ளை பாரு, சர்ச் முடிஞ்சு ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒரு வயிறு இல்லாம சுட்டி எடுத்து வச்சான். நிறைய பேர் நினைக்கிறீங்க பாஸ்டர் நானும் செய்கிறேன், சுருட்டி எடுத்து பத்திரமா வச்சான், யாரும் பார்க்கல நினைக்கிறியா? நான் பார்த்த மகனே உன்னை, இந்த வச்சுக்கோ கோல்டு, இந்த வச்சுக்கோ சில்வர், இந்த வெளியேற பெற்ற ரத்தினம் வச்சுக்கோ. You will show and you and me will go and stand in front of the judgment seat of Christ, not to get punished because of our sins, because our sins are already forgiven on the cross, but to receive the rewards from our Lord Jesus Christ for the works that you have done on the earth being his child. Hallelujah. அடுத்து என்னமா நடக்குது? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு ரெவலேஷன் பேசுறேன் உங்களுக்கு. பேசுமா? ஜாக்கிரதையா இருக்கிறீங்களா? என்ன தம்பி போயிடுமா? ஜாக்கிரதையா இருக்கிறீங்களா? பேசலாமா வேணாவா? பேசலாம் சொல்றவங்களும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாஸ்டர்? சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு நம்ம போவோமா? வாவ், எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குதே இது. ஆமா, எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குதே. எங்க? மேத்யூ சாப்டர் 25. 10 கன்னிகைகள் சொல்லுங்க எல்லாம். சரி, நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, என்ன தெரியுங்களா? 10 கன்னிகை, உனக்கு அபிஷேகம் இல்லையா, அனாயிட்டிங் இல்லையா, அவ்வளவுதான் போயிடுச்சு, நீ பரலோகமே போக மாட்ட, நீ பரலோகமே. எத்தனையோ வசனம் கேட்டிருப்போம்ல, அந்த மாதிரிலாம் இந்த மேத்யூ 25ல இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டவங்கலாம் யாராவது கை தூங்க பார்க்கலாம். அதாவது ஒன்று, நான் என்ன பிரசங்கன்னா, 10 கன்னிகைகள்ல இந்த பாரு, இந்த உலகத்துல 10 கன்னிகைல புத்தி உள்ள கன்னிகை மாதிரி நீ இருக்கணும், புத்தி இல்லாத கன்னிகை மாதிரி இல்லைன்னா நீ பரலோகம் போக மாட்ட அப்படின்னு சொன்ன பிரசங்கத்தை யாராவது கேட்டிருக்கிறீங்களா? 1 2 3 4 5 6 7 மற்றவங்கலாம் கேட்கவே இல்லையா? சரி, இந்த 10 அது அவங்களுக்கு பேர் என்னங்க? 10 சத்தமா சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது, பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை புத்தியுள்ள கன்னிகையாய், பரிசுத்தமுள்ள கன்னிகையா தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ பைபிள் கம்பேர்ஸ் the church as virgins. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சத்தமா அல்லேலூயா ஆமென் சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த லெவல்ல பேச முடியும். இப்போ என்ன சொல்லுதுன்னா, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, virgin அப்படின்னாவே கன்னின்னு அர்த்தம். ஆமென். அப்போ பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்க, ஒரு கன்னியே பரலோகம் போல அப்படின்னா வேற யார் தான் போவா? கேள்வி வருது இல்ல? அப்போ இந்த 10 கன்னிகையில 5 பேர் மட்டும் தான் பரலோகம் போனாங்க, மீதி 5 பேர் பரலோகம் போலன்னு சொல்றது தவறான உபதேசம். ஐம் சாரி ஃபார் தட் லாங்குவேஜ். அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஐம் சாரி, பைபிள் டசன்ட் சே லைக் தட். இவங்க 10 பேரும் கன்னிகைகள், 10 கன்னிகைகள், அவங்க எல்லாம் பரலோகத்தில் இங்க நிக்கிறாங்க, இந்த இடத்துல நிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு, இந்த 10 பேருக்கு என்ன இது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஏய் விஜய் வாப்பா, என்ன உடனே பார்க்குறாரு, இவருக்கு இவ்வளோ, இவருக்கு அவ்வளோ, அவளுக்கு அவ்வளோ. அப்போ 100% வெகுமானம் வாங்கினவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறாங்க. மீதி வந்து ஆண்டவருக்காக ஒண்ணுமே செய்யாம சுயநலமான கிறிஸ்துவ வாழ்க்கை, பைபிளே படிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அறியேன் அப்படின்னா, I do not know you அப்படின்னா, you also do not know me. 1 பேதுரு 3:18 சொல்றான், பவுல் என்ன சொல்றானா, அவரை அறிகிற அறிவுல நீ வளரு. அதான் ரகசியமே அங்க. புதிய ஏற்பாட்டு விசுவாசியாகிய உங்களையும் என்னையும் அவரை அறிகிற அறிவுல தான் நாங்க வளர்க்கிறோம், வேற எதுவுமே கிடையாது. அவரை அறியணும் நீங்க. If you do not know Christ, I'm sorry, you will not take part in the biggest and richest celebration of marriage feast which will happen after your rapture. அப்ப அங்க பார்த்து சொல்லுவாரு, புத்தி இல்லாத கன்னிகைன்னா யார் அப்படின்னா,
ரொம்ப ரிவார்டு வாங்காதவங்க. அவங்கெல்லாம் பாருங்க, நம்ம பைபிள் வந்து அதான் சொல்லுது. அதாவது நம்ம ஆசீர்வாதமே சாப்பாட்டு ஆசீர்வாதம் தான் பாருங்க. உன் பந்தியை சுற்றிலும் ஒளியுமர கண்டுகளை போல உன் பிள்ளைங்க வரும். எங்க? உன் பந்தியை சுற்றிலும் நல்லா பிரியாணி சாப்பிடுன்னு ஆட்டேன் அல்ல, உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு தான் சொல்றாரு ஆண்டவர். ஆண்டவர் நல்ல காட் வாண்ட்ஸ் us to eat. நல்ல செழுமையா இருக்கணும்னு நினைக்கிறாரு. நல்ல ரிச்சஸ்ட் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ் எதில் பதர் அவர் பாருங்க, ஐ லைக் ஹிம். நல்ல ரிச்சஸ்ட் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ் நல்ல நெக்ஸ்ட் கோட் தான் போட்டு வர்றாரு. நீங்க நானும் கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படிதாங்க இருக்கணும். அல்லேலூயா. அப்படியே பிச்சைக்காரனும் போல சபைக்கு வராதீங்க. நீங்க பிச்சைக்காரன் இல்லை, அதெல்லாம் மாத்திட்டாரு ஆண்டவர். நீங்க பணக்காரன்ட்டு முதல்ல நீங்க நம்பணும், அப்பதான் நீங்க பணக்காரன் ஆவீங்க. நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கையே வராது பாருங்க. நான் நீதிமான் நம்பணும், பைபிள் சொல்லுது. ஆமென். ப்ராஸ்பரிட்டி, கர்த்தர் உங்களை நல்லா செழிப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆமென். Nowhere in the Bible you will find the God says, oh don't preach prosperity அப்படின்னா நீங்க பார்க்கவே முடியாது. எல்லா இடத்துலையுமே நீ நானும் செழிப்பா வாழணும் தான் நினைக்கிறார் ஆண்டவர். நல்ல கொழுமையான ஆட்டை போல ஆண்டவர் சமூகத்தில் நின்று போயிட்டு 100% பங்கு பெற்று தலையெல்லாம் கோல்டு, தலையெல்லாம் மாணிக்கம், தலையெல்லாம் வெண்கல், அப்படியே வெளியேற பெற்ற ரத்தின கற்கள் தலை பார்க்கிறப்ப அதான் சொல்லுது. நீதிமான் தேவனுடைய பிரசன்னத்துல நீதிமான்கள்லாம் சூரியனை போன பிரகாசிப்பாங்களாம். அப்ப நீங்களும் நானும் பிரகாசிப்போம். ஆமென். அல்லேலூயா. தலையில முடியலன்னா கூட பரவாயில்ல, நல்ல கோல்டு இருக்கும் நமக்கு. ஆமென். அல்லேலூயா. முடிக்கு கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கோல்டுக்கு கவலைப்படுங்க. ஆர்கே ஜுவல்லரிஸா என்ன அந்த கோல்டு இல்லை, அங்க கிடைக்கிற கோல்டு. சரிங்களா? இங்க கிடைக்கிற கோல்டு சில்வர், அதுக்கு கவலைப்படுங்க. அப்போ போய் நிக்கிறோம். புத்தி உள்ள கன்னிகைகள் உள்ள போறாங்க, புத்தி இல்லாத கன்னிகைகள் sorry they could not enter into the feast, lamb of feast. I mean the marriage, they will go into the marriage feast of the lamb. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு. அப்படியா? கல்யாண விருந்து இருக்கா? இப்போ யூதர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல இப்போ ஒரு பொண்ணு, தம்பி வாங்க, அவர் தான் பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. பிரதர் வாங்க, நீங்களும் வாங்க, அவர் தான் மாப்பிள்ளை, நல்லா ஜம்முனுங்கிறார் பாருங்க. புரியுதுங்களா? இப்போ இவர் என்ன பண்றாரு, இவர் தான் மாப்பிள்ளை, இவர் தான் பொண்ணு. ஜூவிஷ் கஸ்டமில் இப்போ இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஜூவிஷ் கஸ்டமில் என்ன நடக்கும் அப்படின்னா, இவர் வந்து பிரதர் நீங்கள் வாங்க, இங்கே நில்லுங்க, இப்படி இவர் தான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை, பொண்ணுக்கு அப்பா. இவர் பொண்ணுக்கு அப்பா, இவர் நீங்கள் தனியாக நில்லுங்க பிரதர், இன்னும் நீங்கள் வரல கிட்ட. பொண்ணு இவர் தான் வந்து பொண்ணு. இவர் என்ன பண்ணுவார், இவர் பொண்ணு இவர் கல்யாணம் பண்ணணும், ஜூவிஷ் கஷ்டம். ஓகேவா? எல்லாரும் ஜூஸுங்க இவங்கெல்லாம். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நேராக இவர் தோழனோட போகிறாரு. புரியுதுங்களா? அந்த பொண்ணு முடிச்சு பார்த்துட்டாரு. இவர் பொண்ணை பார்த்த உடனே மாப்பிள்ளை பொண்ணுனுடைய அப்பா கிட்ட போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பொண்ணுக்கிட்ட அப்பா கிட்ட போயிட்டு உடன்படிக்கை பண்ணுறாரு. என்ன, இந்த பொண்ணு எனக்கு சொந்தம் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, உடன்படிக்கை பண்ணுறப்போ அந்த கை காட்டுங்க, இப்படி குடிங்க, இப்படி இது வந்து திராட்சை ரசத்தை குடிச்சிக்கிறாங்க. இப்படி இவரும் இப்படி குடிங்க. திராட்சை ரசத்தை உடன்படிக்கைக்காக குடிச்சிக்கிறாங்க. குடித்த உடனே இந்த பொண்ணு வந்து இவருக்கு சொந்தமாயிடுச்சு. இப்போ புரியுதுங்களா? அப்புறமா என்ன பண்ணுறாரு, இவர் எவ்வளோ டவுரி வச்சுருக்கிறீங்க, தாயிலேருந்து எடுக்கிறாரு. இப்போ எடுத்து நல்லா இவர்கிட்ட கொடுக்குறாரு. இவர் நல்லா வாங்கி எண்ணி பாருங்க பிரதர், எண்ணி பாருங்க. அவ்வளோதான், அவர் டைரி ரொம்ப கம்மியாகுதான். சரி, அவர் சொல்கிறாரு, அவருடைய மைண்ட் வாஷ் கேடுச்சு, இவருக்கு அவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படின்னு. சரி 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 வச்சுட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணை இவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டார். என்னங்க சிரிக்கிறீங்க? ஆமாம், பர்ச்சேஸ் பண்ணிட்டார். ஆனால் உடனே எடுத்துன்னு போக மாட்டார். இவர் என்ன பண்ணுவார், ஓகே see you later bye அப்படின்னு போயிடுவார். இவர் போயிடுவார், போங்க இப்படி போங்க. இப்போ இவர் போயிட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னா, இவர் சீல்டு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த திராட்சை ரசத்தை ஒவ்வொரு நாளும் இப்படி திரும்ப அந்த பந்தியில் உட்கார்றப்போ இந்த பொண்ணுக்கு வந்து அவர் ஊற்றி கொடுக்குறாரு, திராட்சை ரசத்தை குடி, இதை அவர் நினைவா செய். அவர் வந்து உன்னை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனார்ல, நீ வந்து யூ ஆர் சீல்டு, யூ ஆர் பர்ச்சேஸ்ட், நீ வந்து அவளுக்காக நியமிக்கப்பட்டவள். அப்படின்னா அந்த மைண்ட் செட் டெய்லி சொல்லுவாங்க அதை. அப்போ அந்த மைண்ட் செட்லேருந்து அவர் போகவே மாட்டார்.
அப்போ அவர் கன்னிகையா அவர் ஐயோ நான் அவருக்காக நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட பொண்ணு, நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட பொண்ணுன்னு இருப்பார். இதை டெய்லி குடிப்பாங்க இவங்க. இதை இவர் தான் பண்ணுவார். புரியுதுங்களா? இவர் தான் செய்வார். அப்பா தான் கொடுப்பார். இப்போ திடீர்னு என்ன பண்ணுவார், ஒரு நாள் அது வந்து ஜூவிஷ் கஸ்டம்ல 1 இயர் அதுக்குள்ள ஏதாவது ஒரு டைம்ல இவர் என்ன பண்ணுவார், இவர் மேலதாளத்தோட அப்படியே சைலண்டா வருவார் இவங்க வீட்டு பக்கத்துக்கு. இவங்க எப்பவுமே ரெடியா இருக்கணும். இவர் என்ன பண்ணாரு, அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாரு. அப்பா வீட்டுக்கு போயிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறாருல்ல, அப்போ வீடெல்லாம் ரெடி பண்றாரு. இதுதான் பெட்டு, இதுதான் ஏசி, இங்கே தான் ஃப்ளவர் வாஷ் இருக்கணும், இங்கே தான் நாங்கள் வாழ போகிறோம், இங்கே தான் கிச்சனு, எல்லாம் ரெடி பண்ணிட்டார் அப்பா வீட்டில். ரெடி பண்ணிட்டு இப்போ இவர் வரார், சைலண்டாக வரார். சைலண்டாக வந்துட்டு திடீர்னு நைட்டு ஊதுறாரு. யாரு? என்னது என்னது? ஆமா, அடிக்கிறாரு. என்னது? எக்காலம் ஊதுறாரு வெளியில. அப்போ உடனே இவன் என்ன பண்ணும், ஐயோ வந்துட்டாருப்பா, ஆள் வந்துட்டாருப்பா. உடனே இவர் வெளில பாக்குறாரு, யாரு? மாப்பிள்ள வந்துட்டாரு, அனுப்பு 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 அனுப்பு. உடனே என்ன பண்ணாரு, கையை பிடிச்சி மாப்பிள்ளைய கொடுத்துருவாரு. இவரு கூட்டின்னு போயிடுவார். இவருக்கு டாட்டா பாய் பாய், அவ்வளவுதான். இவரு நேரா போயிடுவாங்க, இவங்க அங்க வாழ்வாங்க. இங்க வாமா, இதுதான் சர்ச், இதுதான் நீங்க நான். புரியுதுங்களா? ஆண்டவர் என்ன பண்ணாரு, நேரா வந்து கல்வாரியில ரத்தத்தை சிந்தி இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, உன்னையும் என்னையும். ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்போ போறேன் யோவான் 14 என்னோட பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க இருக்கிறவர் தான் பாஸ்டர், அவர் தான் டெய்லி கம்யூனியன் கொடுக்குறாரு. உனக்கு குடிப்பா, இதை என் நினைவாக செய்யுங்கள்னு ஆண்டவர் சொன்னார்ல, குடி அப்படின்றார். அப்போ சபையை ஆயத்தப்படுத்துறார். யாருக்கு? அவருக்கு. ஒரு நாள்ல ஒரு நாள் அந்த ராப்சர், கடைசி எக்காலம் திடீர்னு துணிக்கும். அப்போ மணவாட்டி கிறிஸ்துவோடு கூட போயிடுவாங்க. அல்லேலூயா. மேல போயிட்டு பிதாவின் வாசஸ்தலத்துல இதெல்லாம் நடக்குது. இங்க இதெல்லாம் நடக்குது. இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, இவர் என்ன பண்ணணும், யூதர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வீட்டில் போயிட்டு கொடுத்து நடத்துறாருல்ல, இவர் என்ன பண்ணும், ஒரு நாள் வேட்டைக்கு போகணும். அல்லேலூயா. வேட்டைக்கு போயிட்டு ஒரு பெரிய மிருகத்தை அவர் என்ன பண்ணும், வேட்டையாடிட்டு வரணும். அது ஒரு ஜூயிஷ் கஸ்டம். அது கஸ்டம்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். இந்த மணவாளன் வேட்டைக்கு போகணும். 7 நாள் உபத்திரவம் முடிஞ்ச உடனே, 7 வருடங்கள் உபத்திரவம் முடிஞ்ச உடனே மணவாளன் தன்னுடைய மணவாட்டியோடு கூட, ரெவலேஷன் 19 says, அவர் இந்த பூமியில வருவார், குதிரையில வருவார். அப்போ அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட செயின்ஸ், நீங்களும் நானும் வெண்ணங்கி தரித்தவர்களாய் அவரோடு கூட பின்னாடி வருவோம். The God will fight with the Satan, and the Satan, God will defeat the Satan and put him into 1000 years prison. Hallelujah. 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 உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உண்மை தெய்வம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் நீங்கள் வேரூன்றி வளரவும், பரிசுத்த வேதாகமத்தின் ஆழமான சத்தியங்களையும் ரகசியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளவும் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஏலிம் தமிழ் சபை லண்டன். ஆராதனை நேரம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை. இடம் மேனபார்க் கம்யூனிட்டி சென்டர், 524 ஹை ஸ்ட்ரீட் நார்த், மேனபார்க், லண்டன், ஆப்போசிட் ராயல் ரெஜென்சி ஹோட்டல். ஆவியில் நிறைந்த ஆராதனை, வல்லமையான போதனைகள். தேவன் உங்களை தொடுகிற பொழுது சூழ்நிலைகள் மாறும். ரெவரண்ட் டேனியல் ஸ்டான்லி. தொடர்புக்கு 07429552443, 07400700987. Email admin@elimtamil.org.uk. Website www.elimtamil.org.uk.